ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான திருவிழா விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம அம்பத்தூரில் இருக்கிற 61ஆம் ஆண்டு மாபெரும் திருவிழா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த திருவிழாவில் என்னென்ன கடைங்க என்னென்ன சாப்பிட கிடைச்சிது, குழந்தைங்க என்னென்ன என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்குது, ஷாப்பிங் ஸ்டால்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு முழு அட்மாஸ்பியரையும் நான் உங்களுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவாக கேப்சர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் நம்ம கூடவே இந்த திருவிழாவுக்கு வந்த மாதிரி இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உமாஸ் லைஃப் சேனலுக்கு எப்பயும் போல் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க, லைக் ஒன்று கொடுத்துருங்க மறந்துடாமல். நம்ம பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு தான் போயிருக்கோம். அன்னைக்கு தான் தீமிதி திருவிழா. அன்னைக்கு தான் என்ன ஆச்சுன்றதை பார்க்கலாமா? நம்ம இந்த கோவில் ரொம்பவும் பழமையான கோயில். இது அஞ்சாலமரம் கோயில்னு கூட சொல்லுவாங்க. அது அந்த ஆலமரம் தான் ஃபேமஸ். ஃபர்ஸ்ட் அதுதான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் அந்த கோயில் அம்மன் எல்லாம் உருவாச்சின்னு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவ்னாலே உங்களுக்கு செம்ம கூட்டமா இருந்ததுங்க. இது ரொம்ப வருஷமா நடக்கிறது. நான் சொன்ன மாதிரி 61 வருஷம்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த திருவிழா மட்டுமே. அதுக்கு முன்னாடியிலேருந்தே கோயில் இருக்கு. ரொம்ப 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 கூட்டமா இருந்தது. இந்த பாருங்க, நான் அங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட எடுத்தேன். டாப்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 300. அப்புறம் செட்டா உங்களுக்கு பேண்ட்டும் டாப்பும் சேர்ந்தது 500ன்னு சொல்லி இருந்தது. திருவிழானாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே போய் பார்க்கறதுல ஒரு சந்தோஷம். அதுலேயும் எனக்கு இந்த மாதிரி கடைங்க அதெல்லாம் போய் பார்க்கறது எல்லாமே ரொம்ப இஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி என்ன மாதிரி கடைங்க இந்த திருவிழாலாம் போகணுன்னா ஹைப்பர் ஆகுது. யாருக்கு ரொம்ப பிடிக்கும், யாருக்கு கூட்டம்னாலே பிடிக்காது, அவாய்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நம்மளுக்கு கமெண்ட்ல கண்டிப்பாக என்னோட செட்டு யாரு, என்னோட ஆப்போசிட் யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சாயந்தரத்துல பாத்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருந்தது முழு இடமுமே. அதே மாதிரி நம்ம ஊர் திருவிழாக்கள்ல மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் ஃபீலே நமக்கு கிடைக்கும், நம்ம தமிழ்நாட்டில் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைங்க, இந்த விளையாடுறது எல்லாமே பயங்கரமா இருந்தது. நம்ம சின்ன வயசுல நம்ம இப்ப பெரியவங்களா இருக்கோம், நம்ம கூட பசங்க வரும்போது அது தெரியுது. அப்ப சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸை எவ்வளவு தொந்தரவு பண்ணிருப்போம், இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க. இப்பயுமே என் கைக்கு சும்மானே இல்லைங்க. அது இதுன்னு என்னென்னவோ பார்த்து குட்டி குட்டியா வாங்கியிருக்கேன். நான் என்னென்ன வாங்கினன்றதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவா தனியா போடுறேன், இல்லைன்னா ரொம்ப லென்த் ஆயிடும். இப்ப பாருங்க, ஒரே ராட்டணும், அந்த விளையாடுறது, கண்ணாடி, இந்த பொம்மைங்க இதெல்லாம் இருந்தது. அம்மா அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு. எங்க கூட வந்த குட்டி பசங்க நிறைய அவங்க வீட்டுல கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா, அதெல்லாம் நாங்க அங்க பார்த்துட்டே இருந்தோம். உங்க வீட்டுல நீங்க எல்லாரும் இந்த ஏரியாவோ அம்பத்தூர்னா இந்த திருவிழா போய் பாத்தீங்களா என்னன்றதை சொல்லுங்க. நீங்க ட்ரெஸ் வாங்குவீங்களா, டாய்ஸ் வாங்குவீங்களா, இல்ல ஏதாவது ஆக்சசரிஸ் வாங்குவீங்களா, இல்ல சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வருவீங்களான்றத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் வீட்டு உபயோக பொருட்கள்லாம் கூட விற்பாங்க, அதெல்லாம் எதனா வாங்கினீங்களான்றதையும் நமக்கு சொல்லுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெகுலரா நம்மளுக்கு கிடைக்கிற ஐட்டத்தை விட இங்க போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. 100 ரூபாய்க்கு, 150 ரூபாய்க்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம், அப்புறம் வளையல் கடை, ஆக்சசரிஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிள் பிரைஸ்ல நம்ம எல்லாரும் வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த 30 ருபீஸ் கடையில நிறைய பொருள்லாம் இருந்தது. அப்புறம் இந்த சாப்பிடுற ஐட்டம், இந்த வேர்க்கடலை, ஆழ்வெளி கிழங்கு இதெல்லாமே கிடைச்சது உங்களுக்கு. திருவிழாக்கு வரவங்க ஷாப்பிங் பண்ணாம வீட்டுக்கு போறதே ரொம்ப கஷ்டங்க. அந்த மாதிரி ஆள்ல தான் நானும். என்ன மாதிரி யாருன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரெட். திருவிழானாலே ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் இல்லாம எப்படி இதை பாருங்க, பயங்கரமா இருந்தது. அப்புறம் இந்த மருதாணி வைக்கிறது, இந்த காஸ்டயன் எல்லாமே. இதே மாதிரி நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி திருவிழா விழாக இங்க கள்ளிக்குப்பத்துல நடந்தது கூட, கங்கையம்மன் கோவில் திருவிழா விழா கூட இருக்கு. பார்க்க மிஸ் பண்ணவங்க பாருங்க. பசங்க எல்லாம் நல்லா இந்த ரைட்ஸ் எல்லாம் போயிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்களுக்காக அந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாம் சூப்பரா இருந்தது. அப்புறம் இந்த ஆல்வேலி சிப்ஸ், பொம்மைங்க எல்லாமே ரீசனபிளா தாங்க இருந்தது. பிரைஸ் சீப்பாவும் நம்ம அஃபோர்டபுளா வாங்கக்கூடிய அளவுக்கு தான், அதுவும் அட்ராக்டிவா இருந்தது. பசங்களெல்லாம் கூட்டு போய் எல்லாரும் வாங்கறது, இந்த பொம்மையெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரி தான் நம்மளுக்கு ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி உங்களுக்குலாம் நிறைய மெமரிஸ் இருக்கான்றதையும் சொல்லுங்க. நிறைய இருந்ததுங்க. நம்ம என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னும் அதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ரைட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு, பார்த்துட்டே வாங்க. இந்த பாருங்க, இந்த குட்டி குட்டி காரு இதெல்லாம்.
நம்ம சொன்ன மாதிரி இது பாருங்க பொம்மைங்க, இந்த கொலுலாம் வைக்கிறவங்களுக்கு பொம்மைங்க. அப்புறம் இந்த அங்க உள்ளே ஒரு கோயில் இருக்குல்ல, சத்யநாராயணன் கோயில் சொல்லிட்டு, அந்த கோயிலுமே நல்லா பிரகாசமா இருந்தது. அந்த பார்க் இருக்கு இல்லையா, நம்ம புதூர் தாங்கல் பார்க், இந்த அது ரோடு ஃபுல்லாவே கவர் ஆயிடுச்சுங்க. யாரெல்லாம் வந்து அந்த கூட்டத்துல நசுங்கிங்கன்னு சொல்லுங்க. இது வந்து 10 ருபீஸ்க்கு இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி பேண்ட்ஸ், ஆக்சசரிஸ் எல்லாமே இருந்தது. பர்ஸ், இந்த சொப்பு சாமா எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. குட்டியா கேரியர் மாதிரி, குடம் குட்டி குட்டியா அழகா இருந்ததுங்க. சின்ன வயசுல நான் விளையாடின ஞாபகம் தான் எனக்கு வந்தது. இந்த கூடைங்க எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. என்னால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லா கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த ஷால்ஸ் எல்லாம் 50 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. டாய்ஸ் எல்லாம் பாருங்க பயங்கரமா இருந்ததுங்க. பாத்தீங்கன்னா இந்த பானிபூரி, இது மின்ட்டு ஸ்வீட்டுன்னு, அப்புறம் இந்த ரிங்கு போட்டு அந்த மீன் தொட்டிலாம் கூட நிறைய பேர் வின் பண்ணி கையில் எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பூங்க அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருந்தது. அப்புறம் இது பாருங்க நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற எல்லா செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. நீங்க என்னென்னலாம் வாங்கினீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. இந்த ராட்டினத்துல யார் யாரெல்லாம் ஏறி சுத்தினீங்க, ஜெயிண்ட் வீல் ராட்டின அப்படின்றதையும் நமக்கு சொல்லுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சந்தோஷமான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உமாஸ் லைஃப் தமிழ் குடும்பத்துல 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுச்சு. என்னோட வீடியோக்களை பார்த்து லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செஞ்ச எல்லாருமே, சப்போர்ட் பண்றவங்க ஒவ்வொருத்தருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிங்க. இது உங்களுடைய அன்பும் ஆதரவும் இல்லாம சாத்தியமே இல்லை. இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 500லேருந்து 1K நோக்கி நம்ம பயணம் தொடரட்டும். மீண்டும் இன்னொரு முறை தேங்க்யூ சோ மச் மை லவ்லி சப்ஸ்கிரைபர்ஸ். சரி வாங்க இப்ப திருவிழாவை பார்ப்போம். அப்புறம் வந்து முக்கியமா சொல்ல வேண்டியது, அங்க ஃபயர் இன்ஜின் இருந்தது. அதே மாதிரி போலீஸ் வந்து ஹேண்ட்ஸ் ஆனா இருந்தாங்க. அங்க தீமிதி திருவிழா, அப்புறம் கூட்டம் நிறைய இருக்கு. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி நம்ம போய் சொன்னா ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அங்க வந்து இருந்தது. அதே மாதிரி கரெக்டா அதை பாருங்க, சாமி ஊர்வலம் வரும்போது கரெக்டா நான் போய் பார்த்து எடுத்தேன். சூப்பரா அம்மனை டெக்கரேட் பண்ணி அழகா இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது. கரெக்டா நான் போன டைம்ல அது வந்தது, நடந்தது பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் உங்களுக்கு லாஸ்ட்ல அந்த தீ மிதிக்கிற கிளிப்ஸ்லாம் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாக்குறவங்களுக்கு அது தெரியும். பாருங்க வாங்க. சாமியை அப்படியே உள்ள கொண்டு போனாங்க. பின்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய பேர் தீ மிதிக்கிறவங்க எல்லாம் கூட வந்து போனாங்க. அதையும் பார்த்தோம். நம்ம பார்க்கலாம் வாங்க. வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம அடுத்து இல்லை கடைங்க எல்லாம் இருக்குன்றதையும் பார்த்துட்டே வருவோம். வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி தீ மிதிக்கிறதுக்காக உள்ள ஃபுல்லாவே ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இந்த கிளிப் எடுத்தோம். எடுக்கவே முடியாது. பாருங்க எவ்வளவு ஹைட்ல ஏறி எடுக்கிறதா இருந்தது மரத்து மேல. அந்த மாதிரி இருந்தது. செம்ம கூட்டம். கோயிலுக்குள்ளேயே போக முடியல, அந்த அளவு கூட்டம் இருந்தது. நான் வந்து 3வது நாள் ஈவினிங் தான் போனேன். அந்த தீமிதி திருவிழா டைம்ல தான் ரொம்ப கூட்டமா இருந்தது. பயங்கர கூட்டம். பூச்செடிங்கெல்லாம் கூட வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் விதைகள்லாம் வித்துட்டு இருந்தாங்க. நம்ம காணு அதெல்லாம் கூட வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திருவிழாலாம் ஒரு முக்கியமான வந்து நம்ம கோயில்கள், நம்ம ஆன்மீகத்தோட சிறப்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. நம்ம பசங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்கு. இங்க பாருங்க நம்ம பழைய காலத்து ஞாபகம் வர அந்த கலர் சாந்துலாம் கூட இருந்தது.
அதெல்லாம் கூட பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு நல்ல பழைய மெமரிலாம் வந்தது. நான்லாம் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு டெய்லி ஒரு கலரில் போட்டு வச்சுட்டு போவேன் அந்த கலர் சவுண்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் இந்த மாதிரி கூட்டத்தில் நம்ம கூட்டு போய் நம்ம பசங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டும்போது நம்மளோட பாரம்பரியம், நம்ம வீட்டில் கோயிலில் எப்படி சாமி கும்பிடுவாங்க அதெல்லாமே, இந்த ஷாப்பிங், இந்த ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடையும் நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாரையும் கும்பலாக ஒன்றா கூப்பிட்டு போயிட்டு நல்லா சுற்றி பார்க்குறதுக்கும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒகேஷனாகவும் இருந்தது. கண்டிப்பாக நம்மளோட ஃபேமிலியோடு நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம ஊரோட கலாச்சாரம், பாரம்பரியம் எல்லாமே இந்த மாதிரி திருவிழா மூலியமாக தான் நமக்கு தெரிய வருது. அதனால் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு திருவிழா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுல நம்ம போய் பார்த்தோம்னா நம்ம வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்புறம் இப்போ ஒரு கடை வருது பாருங்க. இந்த கடையில ரொம்ப குட்டியா சூப்பரா நிறைய இருந்ததுங்க விளையாடுறதுக்கு சொப்பு சாமான் இல்லையா, அது பாருங்க. குட்டி குட்டி சாமானுமே சேருங்க கியூட்டா இருந்ததுங்க. நம்ம லிட்டில் கிச்சன் இது பாருங்க, பிரியாணி அண்டா, இந்த ஷாப்பிங் கார்ட்டு இதெல்லாம் இருந்தது. அதனாலதான் இந்த வீடியோவை நான் கவர் பண்ணேன். கண்டிப்பா அது உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா இருந்தது. இது வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா வழியில இருக்கிற அந்த இன்னொரு கோயில், அங்கேயும் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம். வெளியிலேருந்தே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கிளிப் எடுத்தோம். இன்னும் சில பியூட்டிஃபுல்லாக ஃபெஸ்டிவல் மூமெண்ட்ஸு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு, கூட்டம், கடைகள், ஃபுட் ஸ்டால் இது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மொத்தத்தில் ஒரு முழுமையாக திருவிழா எக்ஸ்பீரியன்ஸை என்னால் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு. இது பாருங்க, நம்ம விவேக் காமெடியில் வர ரோபோவை கூட எடுத்திருக்கேன் நான். அப்புறம் நம்மளோட பார்க் பாருங்க மூடி இருந்தது, அதையும் கவர் பண்ணேன். நிறைய ஐஸ்கிரீமு, பாதாமு, ஷவர்மா எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நீங்கள் இந்த திருவிழாவுக்கு வந்திருந்தீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில். வந்ததில் உங்களுக்கு அதிகம் இங்கே இருந்ததுலேயே உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லுங்கள். ஷாப்பிங்கா, ஃபுட்டா, இல்லை அந்த கோயில் அட்மாஸ்பியரா, இல்லைன்னா முழு ஃபெஸ்டிவ் வைபே பிடிச்சிருந்ததான்றத கண்டிப்பாக நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போயிட்டு நமக்கு இந்த அம்பத்தூரோட 2026 திருவிழா, நம்ம அஞ்சாலம்மன் கோயில் திருவிழா வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க கண்டிப்பாக மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் போய் ஏதாவது வேண்டிக்கிட்டீங்கனாலும் கண்டிப்பாக நடக்கும். ஸ்ரீ தேவி தண்டுமாரி துலுக்காத்தம்மன் கோவில் வந்து 61வது திருவிழா இது. இந்த டூர் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதான் அந்த 100 ரூபா கடை, எது எடுத்தாலும் 100 ரூபா இருந்தது. சாரி, இதுதான் உடஞ்ச பொருளுமே இருந்தது. நம்ம தான் பார்த்து எதுவோ நம்ம பார்த்து வாங்கணும். நம்ம கடைக்காரங்களும் ஒன்றுமே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இந்த கார் பொம்மை இதெல்லாம் மறுபடியும் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நான் இங்கே என்னென்ன வாங்கினன்றதை உங்களுக்கு நான் இன்னொரு சின்ன வீடியோவாக போடுறேன். அப்புறம் இதுதான் வந்து அந்த தீ மிதிச்ச திருவிழாவோட கிளிப்பு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்ப பார்க்கும்போதே பயங்கரமாக நமக்கு வந்து என்ன சொல்கிறது, டிவோஷனலாக இருந்தது. பாய்.